தமிழலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட வாய்ப்பு கேட்ட ஜோதிமணிக்கு விசிக சார்பில் போட்டியிட வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. காட்டுமன்னார்கோவில் தனி தொகுதியில் விசிக தலைவர் திருமாவளவன் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டு இருந்தது. இந்த நிலையில் போட்டியில் இருந்து விலகுவதாக அறிவித்த அவர் ஜோதிமணி என்பவரை வேட்பாளராக அறிவித்தார். தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் இளைய பெருமாளின் மகன்தான் ஜோதிமணி. இவர் காங்கிரஸில் சீட்டு கேட்டிருந்தார். ஆனால் தொகுதி விசிகவுக்கு ஒதுக்கப்பட்ட நிலையில் ஜோதிமணிக்கு திருமா வாய்ப்பு வழங்கி இருக்கிறார். இதன் பின்னணி என்ன என்பது வியப்பாக இருக்கிறது. ராஜ்யசபா சீட் கொடுப்பதாக எடப்பாடி தங்களை ஏமாற்றியதாக ஒப்பந்தம் ஒன்றை காண்பித்து பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியிருக்கிறார். 2024ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்று தேமுதிக போட்டியிட்டது. நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கிறது. ராஜ்யசபா சீட் தருவதாக அதிமுக ஏமாற்றி விட்டதாக ஏற்கனவே குற்றம் சாட்டியிருந்த பிரேமலதா திருவண்ணாமலையில் இன்று அதற்கான ஒப்பந்தம் ஒன்றை காண்பித்தார். எடப்பாடி பழனிசாமி தங்களை ஏமாற்றி விட்டதாக அவர் குற்றம் சாட்டினார். ஆண்டை குறிப்பிடாமல் எடப்பாடி கையெழுத்து போட்டு கொடுத்ததாக பிரேமலதா குறிப்பிட்டார். வேங்கை வயல் குடிநீர் தொட்டி விவகாரத்தை முன்வைத்து சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்க இறையூர் கிராம மக்கள் முடிவு செய்திருப்பதாக தெரிகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் முத்துக்காடு ஊராட்சிக்குட்பட்ட வேங்கை வயல் கிராமத்தில் 2022ஆம் ஆண்டு குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட விவகாரம் தமிழகத்தை உலுக்கியது. இதுவரை உண்மையான குற்றவாளிகள் கண்டறியப்படவில்லை என்ற அதிருப்தி கிராம மக்களிடம் இருக்கிறது. எனவே சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்க போவதாக இறையூர் கிராம மக்கள் அதிரடியாக அறிவித்துள்ளனர். இது தொடர்பான அறிவிப்பு பலகைகள் வைக்கப்பட்டு இருப்பதால் பரபரப்பு நிலவுகிறது. தமிழகத்தில் வாக்காளர் தகவல் சீட்டு விநியோகிக்கும் பணி ஏப்ரல் 10ஆம் தேதி தொடங்குகிறது. தமிழகத்தில் வாக்குப்பதிவு 23ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இதற்கான வாக்காளர் தகவல் சீட்டு விநியோகம் 10ஆம் தேதி தொடங்குகிறது. வாக்குச்சாவடி நிலை அலுவலர் வீடு வீடாக சென்று வாக்காளர் தகவல் சீட்டினை கொடுப்பார்கள். 17ஆம் தேதிக்குள் இந்த பணியை முடிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியலில் வரிசை எண்ணை அறிய புகைப்பட வாக்காளர் சீட்டுக்கு பதிலாக வாக்காளர் தகவல் சீட்டு வழங்க முடிவு செய்துள்ளது. கேரளத்தில் சட்டசபை தேர்தல் நடைபெற இருப்பதால் தமிழக தோட்ட தொழிலாளர்கள் அங்கு வர தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 9ஆம் தேதி கேரளத்தில் ஒரே கட்டமாக சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்கிறது. இடுக்கி மாவட்டத்தில் ஏலக்காய், காபி, தேயிலை எக்ஸ்போர்ட்களில் தமிழகத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் தினமும் சென்று பணியாற்றி திரும்புகின்றனர். வாக்குப்பதிவு நடைபெறும் 9ஆம் தேதி அதற்கு முந்தைய நாள் தமிழக தொழிலாளர்கள் கேரளத்துக்கு வர தடை விதிக்கப்பட்டுள்ளது. தொழிலாளர்களை அழைத்து வர வேண்டாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் வலுவான தொழில்துறை இருந்தும் அரசு கஜானா மட்டும் காலியாக இருப்பது ஏன் என்று பாஜக கேள்வி எழுப்பியுள்ளது. திமுக அரசை கண்டித்து வெள்ளை அறிக்கையை மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் வெளியிட்டனர். வலுவான தொழில்துறை, உழைக்கும் மக்கள் கொண்ட தமிழகத்தில் அரசின் கஜானா மட்டும் காலியாக இருக்கிறது. பணமெல்லாம் எங்கே போனது? தமிழக அரசின் கடன் வரலாறு காணாத அளவில் உயர்ந்துள்ளது. இது விரைவில் ரூபாய் 10 லட்சம் கோடியை தாண்டும் என்கின்றனர். இதற்கு முதல்வர் ஸ்டாலின் தான் பதில் சொல்ல வேண்டும் என்று பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சபரிமலை தங்கம் விவகாரத்தில் ஆளும் கட்சிக்கும் காங்கிரசுக்கும் தொடர்பு இருப்பதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டியிருக்கிறார். கேரளத்தின் திருவல்லாவில் பரப்புரை மேற்கொண்ட பிரதமர் இடதுசாரி ஆட்சியில் சபரிமலை கோவிலில் கொள்ளை நடைபெற்றதாகவும்
அதன் மூலம் அதிக பயனடைந்தவர்கள் காங்கிரஸ் கூட்டணியை சேர்ந்தவர்கள் என்றும் சாடினார். கேரளத்தில் பாஜக கூட்டணி ஆட்சிக்கு வந்ததும் சபரிமலை கோவிலில் இடதுசாரி கட்சியும் காங்கிரஸ் கொள்ளையடித்ததையும் திருப்பி செலுத்த வேண்டும் என மோடி எச்சரித்தார். நாசாவின் விண்கலம் மூலம் நிலவை சுற்றி வரும் விண்வெளி வீரர்கள் எடுத்த பூமியின் பிரமிக்க வைக்கும் புகைப்படங்கள் வெளியிடப்பட்டது. நாசாவின் ஆர்டிமஸ் 2 விண்கலம் மூலம் நிலவை ஆராய்ச்சி செய்ய விண்வெளி வீரர்கள் 4 பேர் பயணம் மேற்கொண்டு உள்ளனர். இவர்கள் 10 நாட்கள் வான்வெளியில் தங்கி நிலவை சுற்றி வருவார்கள். இவர்களில் 2 வீரர்கள் எடுத்த பூமியின் பிரமிக்க வைக்கும் புகைப்படங்களை நாசா பகிர்ந்துள்ளது. தற்போது பயணத்தின் முதல் பாதியை வீரர்கள் குழு வெற்றிகரமாக கடந்துள்ளது. நாசாவின் வரலாற்று சிறப்புமிக்க ஆர்டமஸ் 2 விண்கலம் மூலம் நிலவுக்கு மனிதர்களை நாசா அனுப்பியது குறிப்பிடத்தக்கது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நிகழ்வை குறிக்கும் ஈஸ்டர் பண்டிகை தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனையுடன் நடைபெற்றது. இந்தியா முழுவதும் இயேசு உயிர்த்தெழுந்த நாளான ஈஸ்டர் விழா இன்று கொண்டாடப்பட்டது. தமிழகத்திலும் சிறப்பு பிரார்த்தனைகளுடன் இந்த பண்டிகை கொண்டாடப்பட்டது. வேளாங்கண்ணி, சாந்தோம், தூத்துக்குடி, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் உள்ள தேவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு திருப்பள்ளியில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்றனர். இதே போன்று உலகம் முழுவதும் ஈஸ்டர் பண்டிகை வழக்கமான கோலாகலத்துடன் கொண்டாடப்பட்டது. இந்திய திரைப்படங்கள் இதுவரை குவிக்காத வசூல் சாதனையை துரந்தர் 2 படைக்கும் என்று எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. ரன்வீர் சிங், ஆதித்யா தார் கூட்டணியில் உருவான துரந்தர் 2 திரைப்படம் 19ஆம் தேதி வெளியாகி பாக்ஸ் ஆபீஸில் சாதித்து வருகிறது. 11 நாட்களிலேயே துரந்தர் முதல் பாகத்தின் வாழ்நாள் வசூலை முறியடித்தது இந்த படம். உலக அளவில் மிக விரைவாக 1000 கோடி ரூபாயை எட்டிய படமாக பெஞ்ச்மார்க்களை உருவாக்கி உள்ளது. இந்த நிலையில் உலக அளவில் 1564 கோடி ரூபாயும், இந்தியாவில் மட்டும் 985 கோடி ரூபாயும் வசூலித்து வசூல் வேட்டையை நடத்தி வருகிறது. இதன் மூலம் பாகுபலி 2, புஷ்பா 2 சாதனையை முறியடிக்க காத்திருக்கிறது துரந்தர் 2. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழலை செய்திகளோடு. நன்றி, வணக்கம்.